வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வருஷம் இந்த புத்தாண்டில் தாய் வழி சொத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். உயில் சொத்து எதிர்பார்க்கிறவங்களுக்கும் உயில் சொத்துக்கள் உங்கள் பேருக்கு மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. சில பேருக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பில் பிரிவு ஏற்படும். தொழில் பார்ட்னர்களோடு அனுசரித்து போகிறது நல்லது. விட்டால் பிரிவினை ஏற்படும். அதுபோக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் நீங்கள் கையிருப்பு பேலன்ஸ் இருந்துருக்கும். உங்களுக்கு அவங்க மூலமாக ஏதாவது கடன் ஏற்படும். அதனால் இந்த பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதுபோக உங்களுக்கு வந்து வண்டி வாகனங்களால் வீண் செலவு வரும். வீண் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பொருளாதார நெருக்கடி சில பேருக்கு ஏற்படும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த வருடம் வரக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இப்போது தனுசில் தொடங்கி சிம்மம் வரைக்கும் போவார். ஆகையினால் இந்த வருஷ கடைசியில் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய வகையில் உள்ளார். அதிலும் குறிப்பாக ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி ஆன பிறகு உங்கள் மனதில் தைரியம், நம்பிக்கையும், துணிச்சலும் பிறக்கும். தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றி கொள்ள வழிபாடுகளை அதாவது பரிகாரம், போக்குவரத்து இதையெல்லாம் நிறைவேற்றி கொள்றதுக்கு நல்ல காலகட்டமாக இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எல்லா பரிகாரம், போக்குவரத்து, குலதெய்வ வழிபாடு எல்லாம் அனைத்தையும் செய்யலாம். உங்களுக்கு இந்த 5ல் சனி இருக்கிற தேவையற்ற மனக்குழப்பம், குழந்தைகளால் செலவு போன்றவைகள் இருக்கும். வாகனத்தினாலும் செலவுகள் இருக்கும். கிராமங்களில் குடியிருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வீடுகளுக்கு பாம்பு போன்ற சில ஊர்வன, பரப்பன போன்ற மிருகங்களால் சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 4 ராகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நிலபலன்களை வாங்குவது, விற்பது போன்ற சமாச்சாரங்களை போனீங்கன்னா அவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏதாவது போலி பத்திரங்கள் மூலம் ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சில பேருக்கு தங்கம், வெள்ளி போன்றவற்றை உலோகங்களை அடமான வைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் ஒரு சுமாராகும். அதற்கடுத்து 6 மாதம், அதாவது ஜூனுக்கு பிறகு வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரைக்குமே ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், விருந்து, விசேஷம், திருமணம் போன்றவற்றை நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். சிலருக்கு குக்கட்டு வில்லங்க விவகாரங்களையும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி போய் பைசூலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது இடம் வாங்குறவங்க ஏதாவது அந்த இடத்துக்கு தடம் வழியெல்லாம் சரியா இருக்குதா, அதுக்கு ரோடு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து வாங்க. அதில் ஏதாவது ரோடுகளில் ஏதாவது வில்லங்க விவகாரம் இருக்கிறத ஏதாவது இருக்க போகுது. அதுபோக அரசாங்க தொந்தரவுகள் ஏதாவது வரப்போகுது, அதை பார்த்து வாங்குவது ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு இது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசி குரு பகவான் பார்ப்பார். அதுபோக 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்ப்பது மிக மிக விசேஷமான அமைப்பாகும். எப்பவுமே ராசியை குரு, அதுலேயும் குறிப்பாக உச்ச குரு பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்கிறது மிக நல்ல காலகட்டமாகவே இருக்கும். அதிலும் அதாவது லக்கணத்தை உங்களுடைய ராசியை குரு பார்க்கும்போது, 5ஆம் அதிபதி குரு பார்க்கும்போது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், குழந்தை பிறப்பு, இது வரைக்கும் தடைப்பட்டு வந்தவர்களுக்கு குழந்தை பிறப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே குழந்தை பிறப்பு ஏற்பட்டு அதில் அவங்களுக்கு வந்து கர்ப்பசேதம் ஏற்பட்டுச்சு. 5ல் சனி இருக்கும்போது கர்ப்பசேதம் போன்றவை ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு திரும்பவும் குழந்தை பாக்கியம் ஏற்படும். 2வது குழந்தையும் சிலவருக்கு பிறக்கும். ஆண் வாரிசு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆண் வாரிசுகளை உங்களுக்கு இந்த குரு பகவான் தருவார். சினிமா உட்பட கலை சார்ந்த தொழில்கள் இருப்பவர்களுக்கு மிக மிக நல்ல காலமாக ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு சினிமா உட்பட வேறு சில கலை சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் மிகவும் நற்பலன்களை அடைவார்கள். அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கும் நல்ல காலமாக இது ஜூன் மாதத்துக்கு பிறகு இருக்கும். இது போக வந்து உங்களுக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல சீட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய ஆசை விருப்பம் நிறைவேறி மிகவும் மகிழ்ச்சியாக இந்த வருடம் இருப்பீர்கள். முதல் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு சுமாரான காலகட்டமாக இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு மிகவும் நற்பலன்களை அடைவீர்கள். நீங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் மேற்கொண்டு அதிகப்படுத்தணும்னா அதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் ஆகும்.
அந்த திருச்செந்தூர் முருகனை வணங்கி வருவது மிகவும் நல்லதாக இருக்கிறது. ராகவேந்தரை வழிபட்டாலும் மிகவும் நற்பலன்களை அடைவீர்கள். நன்றி.